வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். ஜூலை 9 தேதி நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு ஜாக்டோஜியோ மற்றும் பல அமைப்புகள் தங்கள் ஆதரவை அறிவித்துள்ள நிலையில், மத்திய அரசின் மக்கள் விரோத மற்றும் தொழிலாளர் விரோத கொள்கைகளை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. வேலையில் இருந்து விலகுபவர்களுக்கு வேலை இல்லை, ஊதியம் இல்லை கொள்கை அந்த நாளில் கண்டிப்பாக அமல்படுத்தப்படும் என்று அனைத்து மாநில அரசு ஊழியர்களுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பணிக்கு வராதவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. இதில் பகுதி நேர ஊழியர்கள், தினசரி கூலி தொழிலாளர்கள் மற்றும் ஒருங்கிணைந்த ஊதியம் பெறுபவர்கள் அடங்குவர். மிகவும் கடுமையான சந்தர்ப்பங்களில் இந்த வகை ஊழியர்கள் பணி நீக்கத்தை எதிர்கொள்ள நேரிடும். ஆளும் திமுகவுடன் இணைந்த தொழிலாளர் முற்போக்கு முன்னணி, காங்கிரஸ் கட்சியுடன் தொடர்புடைய இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ், சிபிஎம் உடன் தொடர்புடைய இந்திய தொழிற்சங்க மையம் மற்றும் சிபிஐ உடன் இணைக்கப்பட்ட அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் உள்ளிட்ட 10 முக்கிய தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்தத்தை முன்னெடுத்து வருகின்றன. தலைமைச் செயலாளர் என் முருகானந்தம் தலைமைச் செயலகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் துறை தலைவர்களுக்கு ஜூலை 9 தேதி மருத்துவ காரணங்களுக்காக தவிர வேறு எந்த வகையான தற்செயல் அல்லது பிற வகையான விடுப்புகளையும் அங்கீகரிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளார். வேலைநிறுத்த நாளன்று காலை 10:15 மணிக்குள் வருகை அறிக்கையை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அல்லது இதுபோன்ற போராட்டங்களில் பங்கேற்பது பணி நடத்தை மீறலாகும் என்றும் முருகானந்தம் அடிக்கோடிட்டு காட்டினார். குறிப்பாக இது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் நடத்தை விதிகள் 1973 இன் விதிகள் 20, 22 மற்றும் 22-A மீறுகிறது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.